ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மின்ட் மார்க், அதாவது ஒவ்வொரு காயினுக்கும் ஒரு மின்ட் மார்க் இருக்கும் இல்லையா, அது மாதிரி என்னென்ன மின்ட்டு, அதாவது நம்மளுடைய இந்திய நாணய சாலைன்னு பொறுத்த வரைக்கும் 4 மின்ட்டு: ஹைதராபாத், மும்பை, கல்கட்டா அண்டு நொய்டா. இதை தவிர சில நாணயங்களில், அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ₹1 எஃப்எஃப்எஸ் காயின் இருக்கு இல்லையா, 1992 2004 வரைக்கும் மின் பண்ணது. அதே மாதிரி ₹5 அந்த குண்டு காயின் சொல்லுவாங்களோ 9 கிராம், அதுவும் 1992 2004 வரைக்கும் மின் பண்ணுது. அதே மாதிரி மேப் காயின் 1992, அதாவது நேஷ்னல் இன்டகிரேஷன் 2004 வரைக்கும். இந்த 3 டைப் காயின்லேயுமே நிறைய ஃபாரின் மின்ட்டும் மின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு மின்ட்டாக நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த புதுசாக நாணயம் சேகரிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஏற்கனவே நாணயம் சேகரிச்சிட்ருக்கவங்களுக்கும் மின்ட்டு சில மின்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அதாவது நாணயத்தை பற்றியோ இல்லை அதில் உள்ள தகவல்கள் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? தேவைப்படுறவங்க மட்டும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைதராபாத் மின்ட். ஹைதராபாத் மின்ட்டை பார்த்திங்கன்னா ஸ்டார் இருக்கும், சரிங்களா? நிமிஷம். தெரியுதுங்களா? ஸ்டாரு 5 முனை ஸ்டார் இருக்கும். இதுதான் ஹைதராபாத் மின்ட். ஸோ இது ஒரு நாணய சாலை, அதாவது ஹைதராபாத் மின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்கட்டா மின்ட்டு. கல்கட்டா மின்ட்டுனா அந்த நம்மளுடைய இயருக்கு கீழே வருடங்களுக்கு கீழே எந்த ஒரு குறியீடு இருக்காது, அதுதான் கல்கட்டா மின்ட்டு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா வருடத்துக்கு கீழே தான் மின்ட் மார்க்கு இருக்கும், அது எந்த மின்ட்டாக இருந்தாலும். சில ஃபாரின் மின்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாகவே ஒரு மின்ட் மார்க் எங்கே இருக்கும்னா, நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஹைதராபாத் மின்ட் இல்லையா, இது பார்த்திங்கன்னா நியூமரல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நமக்கு 4 இயருனாலே 4 இது வரும் இல்லையா, 4 நியூமரல்ஸ் வரும். அதில் பார்த்திங்கன்னா 2ஆவதுக்கும் 3ஆவதுக்கும் நடுவில் தான் உங்களுக்கு இந்த மின்ட் மார்க், இந்த இடத்துல தான் எல்லா மின்ட் மார்க்குமே இருக்கும். அது கல்கட்டானா கீழே ஒன்றுமே இருக்காது, நொய்டானா டாட் இருக்கும், அதுக்கப்புறம் மும்பைனா டைமண்ட் இருக்கும். ஸோ இந்த நியூமரல்ஸ் இருக்குல்ல, இந்த 4 நியூமரல்ஸு, இதில் 2ஆவதுக்கும் 3ஆவதுக்கும் இருக்கிற நியூமரல்ஸ்க்கு நடுவில் தான் எப்பயுமே எல்லா மின்ட் மார்க்குமே இருக்கும். அது ஹைதராபாத் மின்ட்டு. அதுக்கப்புறம் இது கல்கட்டா மின்ட்டு ஒன்றுமே இருக்காது கீழே. ஸோ இது கல்கட்டா மின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மும்பை மின்ட்டு. மும்பை மின்ட்டில் பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப் இருக்கும், சரிங்களா? இதுதான் மும்பை மின்ட்டு, டைமண்ட் ஷேப். தெரியுதுங்களா? இதுதான் மும்பை மின்ட். இப்போ நொய்டா மின்ட்டு பார்த்திங்கன்னா டாட் இருக்கும் கீழே. நல்லா ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு ஸ்கேர் டைப் காயின் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக இருக்கும், சரிங்களா? 1995 தான் இந்த குண்டு காயினில் நொய்டா மின்ட்டே மின் பண்ணாங்க. ஸோ இது ஸ்கேர் டைப் காயின். நொய்டா நல்லா தெரியுதா, ரவுண்டு நல்லா குண்டாக தெரியும். ஸோ 1995 தான் உங்களுக்கு நொய்டா மின்ட்டு மின் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை தவிர உங்களுக்கு ஃபாரின் மின்ட்டு நிறையா இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த ₹5 குண்டு காயின் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்கோ மின்ட்டு. மாஸ்கோ மின்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, MMD அப்படின்னு போட்டு சுழிச்சு விட்ருப்பாங்க. மாஸ்கோ மின்ட்டு அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்கள். MM போட்டு D போட்டு அப்படியே சுழிச்சு விட்ருப்பாங்க.
இதுதான் மாஸ்கோ மின்ட்டு. சரிங்களா, இது ஒரு ஃபாரின் மின்ட்டு. அடுத்து 2 ருபீஸில் பார்த்தீங்கன்னா டவர் மின்ட்டு. நல்லா பாருங்கள், பா ஷேப்பில் இருக்கும். இது ஃபுல்லாக வந்து லண்டன் மின்ட்டு, அதாவது டவர் மின்ட்டு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து காயின்ஸில் வந்து ஃபாரின் மின்ட்டு. ஏன்னா நமக்கு ஒரு நாணயம் வந்து தேவைப்படுங்கும் போது நம்மளுடைய இந்திய நாணய சாலை மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெளிநாட்டிலையும் கொடுத்து அப்போல்லாம் வந்து மின் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபாரின் மின்ட் காயின்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா, இது பார்த்திங்கன்னா எம்கே அப்படின்னு இருக்கும். அதாவது ரவுண்டுக்குள்ள எம்மும் கேவும் இருக்கும். இது காயின்றதுனால வந்து அந்த அளவுக்கு தெளிவாக தெரிய மாட்டேங்குது. பட் எம்கே, சரிங்களா, எம்கே. ஸோ இதில் வந்து ரவுண்டுக்குள்ளே எம்கே அப்படின்னு இருக்கும். அந்த மின்ட்டு என்ன மின்ட்டுன்னு நான் சொல்கிறேன். அந்த மின்ட்டுக்கு பேர் வந்து ஸ்லோவாக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு மின்ட்டு வந்து என்னென்னா, இந்த மின்ட்டில் பார்த்திங்கன்னா எம்முக்கு மேலே வந்து ரவுண்டு இருக்கும். இது நல்லா தெரியும், எம்மு அதுக்கு மேலே ரவுண்டு. இந்த மின்ட்டுக்கு பேர் வந்து மெக்சிகோ. அந்த மின்ட்டு வந்து மெக்சிகோ. சரிங்களா, இந்த மாதிரி நிறைய மின்ட்டு இருக்குது. இது வந்து மும்பை மின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய மின்ட் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா எம்மு போட்டு சும்மா ஒரு ரவுண்டுக்குள்ளே எம் இருக்கும். அது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. சரிங்களா, பிரிட்டோரியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மின்ட்டு மார்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு, அதாவது நமக்கு காயின்கள் வந்து தேவைப்படும் போது நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து சப்போஸ் நமக்கு நிறைய காயின் தேவைப்படுது அப்படிங்கும் போது நம்மளுடைய இந்திய நாணய சாலைகள் தவிர்த்து வெளிநாட்டிலையும் நம்ம வந்து அச்சடிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த 3 டைப், அதாவது 1992 2004 வரைக்கும் உள்ள காயின், அதாவது 5 ரூபா குண்டு காயின் சொல்லுவாங்க, 9 கிராம் எடை உள்ளது. அதுக்கப்புறம் வந்து 2 ரூபாயில் நம்மளுடைய நேஷ்னல் இன்டகிரேஷன், அதுக்கப்புறம் 1 ரூபாயில் எஃப்எஃப்எஸ் காயின், அந்த கோதுமை கதிர் போட்டு. ஸோ இந்த மாதிரி நாணயங்களில் வந்து வெளிநாட்டிலையும் கொடுத்து நம்ம அச்சடிச்சிருக்கோம். சரிங்களா, இந்த மாதிரி வந்து ஃபாரின் மின்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் வந்து மின்ட் மார்க்னால் வந்து இதுதான் மின்ட் மார்க்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இந்திய நாணய சாலை வந்து 4 தான். கல்கட்டா, ஹைதராபாத், மும்பை அண்டு நொய்டான்றது வந்து டாட் இருக்கும், நல்லா ரவுண்டாக இருக்கும். மும்பைன்றது வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைதராபாத் வந்து ஸ்டார் மின்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொல்கட்டா வந்து கீழே எந்த மின்ட்டும் இருக்காது. ஸோ இதுவே வந்து முதல்ல பேசிக், இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபாரின் மின்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக்கியா, அப்புறம் மெக்சிகோ, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்னென்னா வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் நிமிஸ்டா அப்படின்ற ஒரு வெப்சைட் அடிச்சிங்கனாலே வரும். நீங்கள் பொதுவாகவே ஒரு காயினை சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுளில் போய் அடிக்கும் போதே நிமிஸ்டா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதிலே வந்து எல்லா மின்ட்டு மார்க், அந்த ஃபாரின் மின்ட்டு நான் சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த இதோட வந்துடும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா, மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து பகிர்ந்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா, அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் நீங்கள் வெப்சைட்டை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நான் போடணும்னு நினச்சது. உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், தகவல் வேணும் அப்படின்னிங்கன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன தேவையோ நான் அதை வந்து நான் திரும்ப வந்து ஒரு வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.